அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. லெனினுடைய 12 தொகுப்பில் இருக்கக்கூடிய முதன்மையாக இன்றும் நமக்கு தேவைப்படுகின்றவற்றை தொகுத்து ஒன்று ஒன்றாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்பு தான் முதல் வகுப்பு, இன்னைக்கு 2வது வகுப்பு. இன்னைக்கு 2வது வகுப்புல லெனின் 1908ஆம் ஆண்டு எழுதிய மார்க்சியமும் திருத்தல்வாதமும் என்கின்ற ஒரு சின்ன கட்டுரையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கட்டுரையும் முதல் தொகுதியில் தான் இடம்பெற்றுள்ளது. நம்ம தொகுதிக்கு ஒன்று என்று அப்படிலாம் கணக்கு பார்க்காம நமக்கு எதெல்லாம் இன்றையக்கு அதிகமாக எல்லாமே அந்த 12 தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளும் நமக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இருக்காது என்பதால் சிலவற்றை பார்க்கலாம் என்னும்போது இன்று எதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அதையே மட்டுமே தேர்ந்தெடுத்து ஒரு 12 வகுப்பாக பார்க்கலாம் என்ற ஒரு திட்டம். அதுல இன்னைக்கு 2வது வகுப்பு. இது மார்க்சியமும் திருத்தல்வாதமும் அப்படின்றது. தோழர் சொன்னது போல இது ஒரு முக்கியமான தலைப்பா தான் இருக்கு. எப்படி நம்ம அடிப்படை புரிதல் தேவைப்படுகிறதோ அதற்கு இணையாக ஒரு திருத்தல்வாதமும் சென்று கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம மார்க்சிய அடிப்படையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திருத்தல்வாத போக்குகளை நாம் கண்டொன்று அதை எதிர்த்து விமர்சனம் செய்து நாம் தெளிவு பெற்றால் மட்டும்தான் நம்ம மார்க்சிய அடிப்படைகளை தெளிவாக புரிந்திருக்கலாம் என்பதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இருக்கு. அதனால தொடக்கத்தில் வச்சிருக்கிறாங்க, ஒரு சில வரிசைப்படுத்தி இருக்காங்க. இது 3வது இடத்துல, இந்த முதல் தொகுதியில் 3வது இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. இந்த கட்டுரை இது கட்டுரை தான், அது ஒரு நூல் எல்லாம் கிடையாது, ஒரு கட்டுரை தான். அந்த கட்டுரையோட தொடக்கத்துல ஆரம்பிக்கும் போது அவர் மார்க்சிய போதனை அப்படின்னா என்னன்னு லெனின் ஒரு வரையறை கொடுத்துட்றாரு. நம்ம எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு களத்துல நம்ம வேலை செஞ்சாலும் சரி, மார்க்சிய வரையறை, மார்க்சிய போதனை என்ன என்பதை நம்ம எப்போதுமே நம்ம மனதில் நிறுத்த வேண்டிய ஒன்றாக இருப்பதனால் அவரும் தொடக்கத்திலேயே அதை சொல்லி இருக்கிறாரு. அதை நான் திருப்பி அதுல அவர் என்ன வரியை பயன்படுத்துறதோ, நம்ம சில இதெல்லாம் அவருடைய வரிகளே நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. துணை சக்தியாக நம்ம உதவி செய்யலாமே தவிர நிச்சயமாக மூல நூல்கள் எல்லாம் படிக்கும் தகுதி பெற்றதாக தான் இருக்கிறது. ஒரு பாட்டாளி வர்க்க உணர்வு பெற்றவர்கள் எல்லாருமே, ஒரு தொழிலாளர்களே படிக்கக்கூடிய நூல்களாகத்தான் இருக்கிறது. மூலதனத்தில் சில பகுதிகள் வேண்டுமானால் சிரமமாக இருக்குன்னு சொல்லலாம் தவிர அதனோட சாரத்தை புரிந்து கொள்வதெல்லாம் சிரமம் என்று கண்டிப்பாக சொல்லப்படும். அது போலதான் இந்த நூல்களை ரொம்ப எளிமையான நூல் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம எடுத்துக்கிறதே எளிதாக படிக்க வேண்டும் என்பது நூல் தான் எடுத்துக்கிறோம். இன்னொன்னு, இது மாதிரியான வகுப்புகள் எல்லாமே ஒரு வழிகாட்டியாக தான் இருக்க முடியுமே தவிர மூல நூல்களுக்கு சென்று நாம் படிப்பதற்கு ஒரு வழிகாட்டி தான். கண்டிப்பாக இந்த வழிகாட்டியே போதுமானதாக இருக்காது. அந்த மூல நூல்களை எடுத்து கண்டிப்பாக படிக்க வேண்டும். இந்த மார்க்சிய போதனை அப்படின்னு ஒரு சாரமாக தொகுத்து லெனின் கொடுத்ததுனால அது என்னன்றது அப்படின்னு நான் வாசிச்சா புரிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம அதை பார்க்கல என்னன்ட்டு. தற்கால சமுதாயத்தின் மிகவும் முன்னேறிய வர்க்கத்துக்கு அறிவொளி ஊட்டி அதை ஒழுங்கமைக்க நேரடியாய் உதவுவதும், இந்த வர்க்கத்தின் முன்னுள்ள கடமையை சுட்டி காட்டுவதும், தற்போதுள்ள அமைப்பு பொருளாதார வளர்ச்சி காரணமாய் தவிர்க்க முடியாதபடி வீழ்த்தப்பட்டு அதனிடத்தில் ஒரு புதிய அமைப்பு தோன்றும் என்பதை நிரூபிப்பதுமான மார்க்சிய போதனை. மார்க்சிய போதனை இதுதான் சொல்றாரு. இங்க முன்னேறிய வர்க்கம் எதை சொல்றாருன்னா ஆலை தொழிலாளியை தான் சொல்றாரு. நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு எதாவது கொடுக்கிறது அதை பயன்படுத்தலாம். ஆலை தொழிலாளருக்கும் மற்ற தொழிலுக்கும் வேறுபாடுகள்லாம் இருக்கிறது. இதெல்லாம் சில வகுப்புகள் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க முன்னேறிய வர்க்கம் சொல்றது ஆலை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லிருக்கலாம். முன்னேறிய வர்க்க பாட்டாளர் வர்க்கத்துக்கு அதன் வரலாற்று கடமை சுட்டிக்காட்டி வழி நடத்த வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடமை. அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இருக்கணும்னா வெறுமனையே இந்த நடைமுறையோடு, அன்றாட நடைமுறையோடு முடங்கி போகாமல் பழைய வரலாறு, எதிர்காலக்கூடிய போக்குகள் அனைத்தும் தெரிந்தவராக அறிந்தவராக இருக்க வேண்டும். அந்த நம்மளுடைய இந்த வரையறை நமக்கு என்ன சொல்றதுன்னா, இந்த இறுதி குறிக்கோள் நமக்கு என்னன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு செயல்பட வேண்டும் அதைதான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதனால கண்டிப்பாக நம்ம இதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த வரையறை எப்போதுமே நம்ம எவ்வளவு 150 ஆண்டுகள் கடந்தாலும் சரி, எவ்வளவு ஆண்டு கடந்தாலும் சரி, நம்மளுடைய அடிப்படை என்பது ஒன்றுதான். அது இந்த புதிய நிலைமைக்கேற்ற வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது, எந்த சந்தேகம் இருக்கிறது. அதனால போதனை, மார்க்சிய போதனை எது என்பதை முதலில் சுட்டிக்காட்டிவிட்டு இந்த சின்ன கட்டுரை லெனின் தொடங்குறாரு. இப்போ பொதுவாக இன்றைய நிலையில் 150 ஆண்டு கடந்து விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை 170 ஆண்டுலாம் கடந்து விட்டு இன்றைய நிலை எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக உலக ரீதியாகவே இடதுசாரிகள் பின்னடைவை சந்தித்து தான் இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்தியாவிலும் ஒரு வகையில ஒரு பின்னடைவு தான். அதுல ஒன்றும் நாம் நினைக்கும் அளவுக்கு இன்னும் எட்டவில்லை என்று கூறும்போது நிச்சயமாக அது ஒரு பின்னடைவு தான். அப்படி பின்னடைவெல்லாம் இருந்தாலும் குறிப்பாக ஐரோப்பாவெல்லாம் தவிர்த்து நம்ம குறிப்பாக இந்தியாவை பார்க்கும் பொழுது
எப்படி இருக்குதுன்னா இன்னைக்கும் வந்து எவ்வளவு பின்னடைவாக இருந்தாலும் நமக்கு வந்து மார்க்சியம் தான் வழிகாட்டியாக இருக்கிறது. இதை தவிர தொழிலாளர்களுக்கு விடுதலை என்பது மார்க்சியத்தில் தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்து மட்டும் எந்த வகையிலுமே வந்து குறைபாடு இல்லாம முழு நம்பிக்கையோடு இருக்கிறது. அதனால ஆனா அப்படிப்பட்ட ஒரு மார்க்சியம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கோலோச்சுகின்ற நம்பிக்கை தருகின்ற மார்க்சியம் வந்து எடுத்த உடனே அது தோன்றிய காலத்தில் எடுத்த உடனே அது வந்து அவளை எளிதாக நிலை பெற்று விடவில்லை. அது போராடிதான் நிலை பெற்றது. அப்படித்தான் லெனின் இங்க ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, மார்க்சியம் வந்து அவ்வளவு எளிதாக நிலை பெற்று விடவில்லை, போராடிதான் நிலை பெற்றது அப்படின்னு சொல்றாரு. மார்க்சியம் என்ற ஒன்று இருக்கிறது. இப்போ அந்த அவர் காலத்துல என்ன போராட்டம் சொல்றாங்கன்னா, மார்க்ஸ் லெனின் இருக்கிற காலத்திலே, மார்க்ஸ் மறைந்து காலகட்டத்தில் லெனினுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்குகிறது. அந்த காலத்திலேயே கூட வந்து என்ன சொல்றாங்கன்னா, மார்க்சியம் என்று இருக்கிறது என்பதையே முதலாளித்துவ வர்க்கத்தினரெல்லாம் வந்து மறுக்கிறாங்க, மறைக்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாது, மார்க்சியம் ஏற்கனவே பொய்த்து விட்டது, மார்க்சியம் முழுமையாக அழிந்து விட்டது அப்படின்லாம் சொல்றவங்க வந்து முதலாளித்துவ வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அவருடைய அறிவுத்துறையினும் இது மாதிரியான பொய்யான கருத்துக்களை வந்து தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க. அது எப்ப சொல்லுவாங்கன்னா, பொதுவாக அந்த தொழிலாளர்கள் எப்போ வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, ஒருங்கிணைந்து காணப்படுகிறார்களோ, அவர்களை புரட்சிகர உணர்வு வெளிப்படக்கூடிய நிலைமையில எப்பப்ப இருக்குதோ அப்பெல்லாம் வந்து மார்க்சியம் பொய்த்து விட்டது என்கின்ற கோஷத்தை வந்து அவங்க எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அப்படிலாம் எடுத்துட்டு வந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி இந்த மார்க்சியம் வந்து வலுவோடும் உறுதியோடும் உயிர்த்தோடு போடும் தான் இருக்கிறது அப்படின்னு வந்து லெனின் வந்து சுட்டி காட்டுறாரு. அப்ப தொடக்க நிலையில வந்து மார்க்சியம் வந்து தொழிலாளர்களிடம் கூட நம்ம வந்து அவ்வளவு எளிதாக மார்க்சியம் வந்து சென்று இன்றைக்கு வந்து ஒரு பேர் கிடைத்து விட்டது. அது மார்க்சியம்ன்றது ஒரு சித்தாந்தம் நம்ம கையில் இருக்கிறது. அதை பற்றி விவாதங்கள் நடத்தலாம் முடிகிறது. அது ஆனா தொடக்க காலத்துல அப்படி இல்லை, அவ்வளவு ஈஸியா இல்லை. தொழிலாளருக்கான சித்தாந்தமா இருந்தாலும் இந்த மார்க்சியம் தொழிலாளர்களிடமே கிட்ட நெருங்குவதற்கு மிகவும் சிரமமாக தான் இருந்தது. அப்ப வேற போக்குகள் தான் தொழிலாளர் மத்தியில் கோழிச்சு கொண்டிருந்தது. அதை கடந்து போராடித்தான் மார்க்சியம் வந்து தொழிலாளரிடம் செல்ல வேண்டியதாக இருந்தது. மார்க்சும் ஏங்கல்ஸும் முதலில் கருத்து முதல்வாதியாக இருந்த இளம் ஹெகல்வாதிகளுடன் வந்து போராட வேண்டியிருந்தது. அவங்களே அந்த இளம் ஹெகல்வாதிகளுடைய பிரிவில் தான் இருந்தாங்க. அதுல வந்து இடதுசாரிகளாக பிரிவாக இருந்து அதுல இருந்து படிப்படியாக விடுபட்டு அவர்கள் முழுமையான மார்க்சியவாதிகள் வந்தார்கள். அதனால முதல்ல அவர்கள் யாரை சந்திக்க வேண்டியதுன்னா இளம் ஹெகலுடைய வாதிகளுடைய விமர்சனம் செய்து அதுல இருந்து விடுபட்டு மார்க்சியவாதிகளா வர்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து புருத்தோன் ஒரு குட்டி முதலாளி சிந்தனையாளர், அவரிடம் போனிருக்கு. இப்போ அவங்க வந்து இப்படிக்கு வந்து மார்க்சியம் நிலை பெற்ற பிறகு என்பது இது வந்து குட்டி முதலாளி சித்தாந்தம், இவர்கள் குட்டி முதலாளித்தவர்கள், இவர்களுக்கு மார்க்சியம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு நம்ம எளிதாக சொல்லிட முடியும். ஆனா அன்னைக்கு அது புதிய கோட்பாடாக இருந்ததுனால, குட்டி முதலாளித்துவம் இன்னைக்கு புதிய கோட்பாடு தான். ஆனா இந்த மார்க்சியம் இந்த புதிய கோட்பாடாக இருந்ததுனால எல்லா இடமும் அது பரப்புரை செய்யப்பட்டு விளக்கம் கொடுக்கப்பட்டு பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அப்படித்தான் வந்து புரூத்தனிடம் வந்து நிறைய விவாதம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரெல்லாம் வரமாட்டார், அவர் குட்டி முதலாளித்துவ சிந்தனையில் தான் இருக்கிறாரு அப்படி எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அதே போல வந்து பக்குனினுடைய அராஜகத்தையும் எதிர்த்து போராட வேண்டியிருந்தது. இன்னொன்னு ரொம்ப உலக புகழ் பெற்ற நமக்கு தெரிஞ்ச அந்த டூரிங்க்கு மறுப்பு, டூரிங்குடைய கருத்தையும் எதிர்த்து எழுத வேண்டிய மார்க்சியம் போராட வேண்டிய நிலைமை தான் இன்னைக்கு இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த புருத்தோனை வந்து எதிர்த்து வந்து தத்துவத்தின் வறுமை என்கிற ஒரு நூல் மூலமாக பதில் கொடுத்திருக்காரு. நிறைய கட்டுரை, சின்ன சின்ன கடிதங்கள் மூலமாக இருந்தாலும் ஒரு முழுமையான ஒரு முதல் தொடக்கமான ஒரு பெரிய அளவுல செஞ்சதுன்னு சொன்னோம்னா அது தத்துவத்தின் வறுமை என்கிற நூல் வந்து குட்டி முதலாளித்துவ சிந்தனையாளரான புருத்தனை பற்றிய விமர்சனம் அதில் வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து பக்குனுடைய கருத்துக்கள் வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஒரு சின்ன கட்டுரைகள்லாம் சொல்ல முடியாது, நிறைய இடத்துல பேசப்பட்டது எல்லாத்தையுமே தொகுத்து அராஜகவாதமும் அராஜக சிண்டிகலிசமும் அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து முன்னேற்ற பதிவு, சோவியத் நாட்டில் இருந்த முன்னேற்ற பதிவு வெளியிட்டது. அந்த புத்தகம் வந்து மார்க்ஸ், எங்கல்ஸ், லெனின் 3 பேரும் இந்த அராஜகவாத கருத்துக்களுக்கு எதிர்த்து எவ்வாறெல்லாம் போராடினார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான எல்லா கருத்துக்களும் கட்டுரைகள் முக்கியமான அனைத்து கட்டுரையும் இடம்பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது. அப்புறம் முதல் சொன்னது மாதிரி இந்த டூரிங்குடைய கருத்தை வந்து மார்க்ஸ் வந்து மார்க்சியத்தை எதிர்த்து போராடி கொண்டிருந்த அந்த டூரிங்கை மறுத்து ஏங்கல்ஸ் வந்து டூரிங் மறுப்பு என்கிற ஒரு நூலை வந்து எழுதுறாரு. அந்த நூல் எப்படியா இருக்குன்னா, அவரு மார்க்சியத்துக்கு எதிரான கருத்தை வைக்கின்றதற்கு பதில் கொடுக்கும் போது
டூரிங்கை எதிர்த்து விமர்சிக்கும் பொழுதே மார்க்சியத்தை பற்றிய என்றால் என்ன என்பது மாதிரி ஒரு தொகுப்பையும் அவர்கள் வந்து தத்துவத்திலையும் அரசியல் பொருளாதாரத்திலையும் சோசியலிசத்திலும் மார்க்சிய கருத்துக்கள் என்ன என்பதை தொகுத்து தரக்கூடிய நிலை அந்த புத்தகம் இருக்கு. அதனால டூரிங் மறுப்பு என்பது வந்து எப்பொழுதுமே வந்து முக்கியமான நூலா தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஒரு வடிவத்தை 3 தோற்றுவாய்களையும் 3 உள்ளடக்க கூறுகளும் போன வகுப்புகள் சென்று பார்த்தோம். முதல் வகுப்பு அதுல தான் பார்த்தோம். அந்த அந்த எப்படி அந்த 3 உள்ளடக்கம் பார்த்தோமோ அதே போலதான் வந்து அந்த டூரிங் மறுப்பிலே 3 உள்ளடக்கம் பற்றியும் பேசப்பட்டிருக்கும். அப்புறம் மார்க்சியம் இந்த மார்க்ஸ் களத்துல தோன்றிய போதும் முதல் 50 ஆண்டுகளுமே ஒரு பெரும் போராட்டத்தை தான் செஞ்சுச்சது. அவ்வளவு சாதனமாக வந்து மார்க்சியம் வந்து நிக்கல. அது வந்து எப்படின்னா இந்த முதல் 50 ஆண்டு சொன்னோம்ல, அது வந்து அந்த புரோத்தோன் அவங்க மாதிரியான 2வது அரை நூற்றாண்டு, அது ஒரு 50 ஆண்டுகள் அது போராட்டம் நடந்தது. சாதாரணமா இல்ல, ஒரு 50 ஆண்டு நடந்திருக்கு அந்த முதல் பட்டம். 2வது 50 ஆண்டு ஒரு போராட்டம் நடந்தது. அது எப்படின்னா அது வந்து இது மாதிரி ஒரு சித்தாந்தம் எதிர்நிலையிலிருந்து தன்னை தாக்காமல் அது என்ன போயிட்டுதுன்னா மார்க்சியத்திற்குள்ளேயே வந்து ஒரு திருத்தல்வாதமாய் செயல்பட்டது. அந்த திருத்தல்வாதத்தை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு இது கடினமான வேலை. எப்படின்னா ஒரு மார்க்சியத்துக்கு எதிரான கருத்தை இப்ப டூரிங் இருந்தாருன்னா நான் மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால நான் விமர்சிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா பகூன் மட்டும் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்து செஞ்சுட்டு இருப்பாரு. டூரிங் நேரடியாக செஞ்சிடறாரு. ப்ரூத்தனும் சரியா வச்சிடறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நேரடியாக மார்க்சியத்தின் ரீதியாக நம்ம வந்து அவர்களை விமர்சனம் செஞ்சிட முடியும். ஆனா இப்ப 2வது வந்தக்கூடியவர்கள் எப்படி இருக்குன்னா அவர்கள் தங்களை மார்க்சியவாதிகளாக கருதி கொண்டு மார்க்சியத்தில் உள்ள கொண்டு அவர்களுக்கு கருத்துக்கு ஏற்ப மார்க்சியத்தை உள்ளிருந்து திருத்த வேலை செய்கிறார்கள். இது ரொம்ப மோசமான ஒன்று. இதை பற்றி தான் இந்த புத்தகத்துல பேசுவதற்கானதை இந்த கட்டுரையை வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த பழமைவாத இந்த வைதிக மார்க்சியம் சொல்லுவாங்க, சில பேர் பழமைவாதம் சொல்லுவாங்க. அந்த பழமைவாத ஒரு மார்க்சியவாதின்னு சொல்லக்கூடிய வந்து பிரின்ஸ்டைன் அவர் வந்து என்ன சொல்றோம்னா அவர் தான் வந்து பெரிய ஒரு திருத்தல் விதையெல்லாம் செஞ்சாரு. என்ன செய்ய வேண்டும் அது மாதிரி நிறைய நூல்ல அதுல அவருடைய திருத்தல் விதையை வந்து நிறைய பெஞ்சிருப்பான். முதல்ல வந்து அவர் தான் வந்து பெரிய திருத்தல் விதையெல்லாம் செஞ்சாரு. அதுக்கு எல்லாமே வந்து லெனின் வந்து மறுத்து கொடுத்துருக்காரு. ஆனா இந்த திருத்தல் போக்கு எப்படி உள்ள வந்ததுன்னு சொல்றது அவரே லெனின் சொல்றது வார்த்தையை நம்ம படிச்சா அதனுடைய போக்குகளை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும் நான் நினைக்கிறேன். எப்படின்னா மார்க்சியத்திற்கு முற்பட்ட சோசியலிசம் துறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஆனால் முன்பு போல தனது சொந்த அடிப்பிலிருந்து போராடுவதற்கு பதிலாய் இப்பொழுது அது மார்க்சியத்தின் பொது அடிப்படையில் நின்று திருத்தல்வாதமாய் போராட்டத்தை நடத்தி வருகிறது. ஆகவே திருத்தல்வாதத்தின் சித்தாந்த உள்ளடக்கத்தை பரிசீலனை செய்வோம் என்று சொல்லிட்டு தான் இது இங்க ஒண்ணுன்னா தத்துவத்துல எப்படி திருத்தல்வாதிகள் செய்கிறார்கள், அப்புறம் அரசியல் பொருளாதாரத்தை எப்படி செய்கிறார்கள், அப்புறமா வந்து சோசியலிச பகுதியில் எப்படிலாம் செய்யறாரு அப்படின்னு ஒன்னொன்னா எடுத்து ரொம்ப ஒரு சின்ன கட்டுரையில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சிறப்பாக ஒரு வேலையை செஞ்சிருப்பாரு. இது நமக்கு ஒரு வழிகாட்டியாவே இருக்கும். திருத்தல்வாதம் என்பது மார்க்சிய என்னது முதல் கோணல் முற்றிலும் கொடாமல் நம்ம அடிப்படை தவறு செய்து விட்டால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே தவறாக தான் முடியும். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் வந்து ஒரு திருத்தல்வாதத்தை எதிர்த்து போராட வேண்டியதை உணர்ந்து செய்யக்கூடிய வேலையா தான் அவர் பண்ணியிருக்காரு. இந்த தொகுப்பு நூல்லையும் 3வது இடத்துலயே ஏன் வந்து இந்த வச்சிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக மார்க்சியத்தை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய திருத்தல்வாதத்தை நாம் வந்து புரிந்து பதிலளிப்பதன் மூலமாக மார்க்சிய தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். முதல்ல தத்துவத்தை திருத்தல்வாதிகள் என்ன செய்யறன்னு பாக்குறான். இயக்கவியல் பொருள் மதத்தை எதிர்த்து இந்த திருத்தல்வாதிகள் காண்டின் தத்துவத்தில் உள்ள மிகவும் பிற்போக்கான கருத்துக்களை எடுத்துக்கிட்டு காண்டுக்கு திரும்புவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பொதுவாக இந்த மார்க்சியம் வந்து அன்றைக்கு நவீன தத்துவம் அல்ல, இன்றைக்கும் மார்க்சியத்தை தாண்டி ஒரு புதிய ஒரு நவீன தத்துவமாக கோட்பாடாக எதுவுமே இல்லதான். அதோட சிறப்பான கோட்பாடு வந்தா மார்க்சிய புரிதல் இருந்து நம்ம வந்து கண்டிப்பா அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனா இது வரைக்கும் இந்த திருத்தல்வாதமோ எதிர்நிலையில் வரக்கூடியது எல்லாமே நிச்சயமாக மார்க்சியத்தை விட மேலானதாக இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு புதிய எடுத்துட்டு வந்தா கூட அவங்க எல்லாமே பழைய ஏதாவது ஒரு கருத்து முதலாளர் பிற்போக்கானதை எடுத்துக்கொண்டு தான் வருவாங்க. அதுல வந்து அவரு லெனின் காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா காண்டோடைய தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பிற்போக்கான கருத்து முதலாளத்தை எடுத்துக்கிட்டு காண்டுக்கு திரும்புவோம் என்று சொல்லிட்டு வந்து மார்க்சியத்துக்குள்ள திருத்தல் வேலைகள் செஞ்சாங்க. இப்ப வந்து இந்த திருத்தல்வாதிகள் பொதுவாக இந்த கான்டெக்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்தாலும் இது வந்து திருத்தல்வாதிகள் சொல்றது வந்து எதுவுமே புதுசாவே இல்லைன்னு சொன்னாங்களே. அதுக்கு அவர் என்ன அழகா இல்லைன்னு சொல்றாருன்னு மார்க்சிய தத்துவத்தை எதிர்த்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள் 1000 முறை கூறிய வழக்கமான வெற்றுரைகளை இந்த திருத்தல்வாதிகள் கூறினார். அப்படிதான் இவங்க வந்து புதுசாலையும் சொல்லல, இது வரைக்கும் கூறப்பட்டதா கொஞ்சம் வார்த்தைகள் மாற்றி சிலதெல்லாம் சேர்ந்து விட்டு அப்படி சொல்றாங்களே தவிர நிச்சயமாக இது வந்து புதிய போக்கு அல்ல. மார்க்சியத்திற்கு இது சந்திப்பது புதிய போக்கு அல்ல. ஆனா எந்த வடிவத்தில் இது வந்தாலும் மார்க்சியம் அதை எதிர்த்து கண்டிப்பாக போராடி வெல்லும். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அதற்கான
அடிப்படை அனைத்தும் மாசித்திருக்கிறது. புதிய நிலைமை எது வந்தாலும் அந்த புதிய நிலைமைக்கு ஏற்ப வளர்த்து கொள்ளவும் அந்த அதோட சக்தி அது நிச்சயமாக மாற்றிருக்கு. அதனால எந்த வடிவத்தில் அது லெனின் காலத்திற்கு வந்த மாதிரி இன்னைக்கு புதிய திருத்தலவாதம் எந்த வந்தாலுமே அதை நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். இப்போ தத்துவத்தை ரொம்ப முக்கியமா தான் பேசுறாரு, நிறைய விஷயம் பேசுறாரு. அதுக்கு நம்ம ஊர்லயும் இன்னைக்கும் அது பேசப்பட வேண்டிய ஒன்றா தான் இருக்கு. அப்படி என்னன்னா மதத்தினுடைய அணுகுமுறையில் திருத்தலவாதிகள் ரொம்ப ஒரு கருத்தை வைக்கிறாங்க. மதம் பற்ற கருத்தில் மார்க்சிய அணுகுமுறைக்கு எதிராகவும் மதத்துக்கு உகந்தவாறு திருத்தல்வாதம் திருத்தம் செய்கின்றனர். இந்த போக்கு நம்ம நாட்டில் கூட தான் அது இருக்கு. அதனால இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனினுடைய கருத்து, இதை பற்றிய கருத்து என்ன என்பது நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டியதுதான் நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம இந்த 12 புக்கும் நமக்கு எவ்வளவு தூரம் முக்கியமா இருக்கோ அதிலிருந்து முக்கியமானதை மட்டும் நம்ம எடுத்து பார்க்கிறோம். அது என்ன நம்ம இப்போ மதத்தை பற்றி என்ன கருத்துன்னு பார்ப்போம். தற்கால அரசு தொடர்பாக மட்டும் அல்லாம முன்னேறிய வர்க்கத்தின் கட்சி தொடர்பாகவும் மதம் அவரவரது தனிப்பட்ட விவகாரமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு என்ன சொல்றாங்க. அரசு பொறுத்தளவில் மதம் தனிப்பட்ட விவகாரமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து வச்சது. ஆனா அவங்க இந்த திருத்தல்வாதம் என்ன சொல்றாங்க, அது பொதுமக்களுக்கான கருத்து மட்டுமல்ல, அதாவது அரசை வைத்து பேசக்கூடிய கருத்து மட்டுமல்ல, கட்சியின் உள்ளிருப்பவர்களுக்கும் மதம் தனிநபர் விருப்பம் பற்றி சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. இது கண்டிப்பான ஒரு மார்க்ஸ் அடிப்படைக்கு எதிரானது, தவறானது. இதை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இந்த மதத்தை பற்றி தொழிலாளர் கட்சியின் அணுகுமுறை அப்படின்னு ஒரு சின்ன கட்டுரை. அது எல்லாமே சின்ன கட்டுரை தான். லெனின் நிறைய சின்ன கட்டுரையை ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாக கோட்பாடு மாதிரி சொல்லி வச்சிருப்பாரு. அதுல மதத்தை பற்றி 2 கட்டுரை ரொம்ப முக்கியமானது. அதுல ஒரு கட்டுரை முக்கியமானது. இதுல அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா கட்சி என்ன கருதுகிறது, அதாவது அகிலத்தினுடைய சர்வதேச பார்வையாக கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்கிறது, என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டால் தான் திருத்தல்வாதிகள் அதை வைத்துக் கொண்டு எப்படி திருத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது மதத்தை பற்றி தொழிலாளர் கட்சியின் அணுகுமுறை என்கின்ற நூல்ல லெனின் சொல்வதை மட்டும் பார்ப்போம். மதம் தனிப்பட்ட விவகாரம் என்று அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாட்டாளி வர்க்கத்தின் கட்சி கூறுகிறது. ஆனால் மக்களுடைய அபினுக்கு எதிரான போராட்டம், மதம் தொடர்பான மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான போராட்டம், இதரவற்றை தனிப்பட்ட விவகாரம் என்று அது கருதவில்லை. சமூக ஜனநாயக கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, மதத்தை தனிப்பட்ட விவகாரமாக கருதுகிறது என்று பொருள்படும்படி இந்த பிரச்சனையை சந்தர்ப்பவாதிகளை திருத்தி கூறுகிறார்கள். இது இவங்க தான் பேசுறாங்க. இது ரொம்ப ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னா, நான் விளக்கம் கொடுக்குற அளவுக்குலாம் அது இல்லவே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்னும் கூட அதை நுட்பமாக அவர் சோசியலிசம் மதம் இந்த 2 கட்டுரை மட்டுமே படிச்சாலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதத்தின் பால் அணுகுமுறை என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இதுல கொஞ்சம் விரிவா அங்க சொல்லப்பட்டதுதான் கொஞ்சம் திருப்பி சொல்றாரு. கொஞ்சம் வார்த்தை தெளிவா இருக்கிறதுனால நான் அப்படியே இன்னொரு படிச்சிருக்கேன். மதம் தனிநபரின் சொந்த விவகாரமாய் பிரகடனம் செய்யப்பட வேண்டும். இச்சொற்களின் வாயிலாய் சோசியலிஸ்டுகள் மதத்தின் பால் தமக்குள்ள போக்கை வழக்கமாக பிரகடனம் செய்கின்றனர். ஆனால் எவ்விதமான தப்பு அபிப்பிராயமும் ஏற்படாமல் தடுப்பதற்காக இச்சொற்களின் பொருளை துல்லியமாக வரையறுத்து கூற வேண்டும். அரசு பொறுத்த மட்டில் மதம் தனிநபரின் சொந்த விவகாரமாக பட வேண்டும் என நாம் கூறுகிறோம். ஆனால் நமது கட்சியை பொறுத்த மட்டில் எவ்விதத்திலும் நாம் மதத்தை தனிநபரின் சொந்த விவகாரமாய் கருத முடியாது. மதம் அரசின் கருத்துக்குரியதா இருக்கக்கூடாது. மத நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரத்துடன் எந்த தொடர்பும் கொண்டிருக்க கூடாது. இதுதான் லெனின் காலத்தை மதத்திலிருந்து அரசு தொடர்பற்று இருக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஒவ்வொருவரும் தம் விருப்பம் போல எந்த மதத்தையும் கடைபிடித்து ஒழுகவும் இம்மதத்தையும் சேராதாக இருக்கவும், அதாவது பொதுவாக ஒவ்வொரு சோசியலிஸ்டும் இருந்து வருவது போல நாத்திகராக இருக்கவும் முழுமையான உரிமை பெற்றிருக்க வேண்டும். இதுதான் லெனின் வைக்கக்கூடிய கருத்து. ஆனா தெளிவாக மார்க்ஸ் வச்சிருக்கு. அதனால இதுல கொண்டு போய் திருத்தல்வாதிகள் தங்களுடைய கருத்தை வேணா திணிக்க முடியுமே தவிர மார்க்ஸும் தெளிவாக தன்னுடைய கருத்தை இல்லை, தவறாக புரிவதற்கு வாய்ப்பு தந்து விட்டதெல்லாம் எந்த விதத்திலுமே சொல்ல முடியாது. நிச்சயமாக கருத்து என்பது தெளிவாக தான் இருக்கு. ஆனா இந்த திருத்தல்வாதி மட்டும் நம்ம எவ்வளவு வேணா விளக்கம் கொடுங்களா, அது வேற மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டு கொஞ்சம் திருத்தம் கொடுத்துக்கிட்டே தான் வருவாங்க. இது அதனாலதான் லெனின் என்ன சொல்றாங்க, இந்த திருத்தம் எல்லாமே புதுசாவே இல்லை, பழசா எடுத்துட்டு தான் வராங்க. அடிப்படை என்பது பழைய கருத்து தான் புதிய வடிவமாக சில வச்சுட்டு வராங்க தவிர அதனால அது புதுசு இல்லை அப்படின்ற. அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த வழிகாட்டின்படி அந்த நிச்சயமாக அந்த உட்கோர் எது திருத்தல்வாதத்தினுடைய உட்கோர் நிச்சயமா பழசதான் இருக்கு. அதனால புதுசாக நம்ம அறிவெல்லாம் பயன்படுத்தி எல்லாம் கொடுக்க வேண்டிய பதில் கொடுக்குற அளவுக்கு எதிராளிகள்லாம் இல்லை.
கண்டிப்பாக இதுவரைக்கும் எதிராளிகள் என்ன செஞ்சாங்களோ அதே தான் கொஞ்சம் செஞ்சுட்டு வராங்க. அதனால கண்டிப்பாக லெனினுடைய மார்க்ஸுடைய ஏங்கஸுடைய கருத்துக்களின் அடிப்படையில் கண்டிப்பாக அதை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். இந்த இடத்துல வந்து லெனின் வந்து ஒண்ணு சொல்றாரு. இந்த கட்டுரையில வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, போக்தனவ் ரஷ்யால வந்து போக்தன் ஒருத்தர் இருக்காரு, பசரோன்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நான் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை நாங்க கீழே சொல்லிட்டு அடிக்குறிப்புல சொல்லிட்டு போறாரு. ஆனா அந்த வேலையை வந்து அந்த ஆண்டே இந்த கட்டுரை எழுதின ஆண்டே வந்து முடிக்கிறாரு. அது என்னன்னா, பொருள் முதல்வாதம் அனுபவவாதம் விமர்சனம் என்ற நூல் தான். இந்த இடத்துல எப்படி இங்க தத்துவத்தை வைத்துக் கொண்டு இங்க திருத்தல்வாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு நான் வந்து முழுமையாக இங்க வந்து ஒரு மூன்றுக்குமான திருத்தல்வாதத்துக்கு எதிரான ஒரு கட்டுரை மட்டும் தான் எழுதியிருக்கிறாரு. இது பின்னால் நான் விரிவாக எழுதப் போகிறேன் என்று சொன்ன வேலையை முடிச்சிட்டாரு. அந்த வேலை என்னன்னா, பொருள் முதல்வாதமும் அனுபவவாதம் விமர்சனம் என்ற நூலாகும். இந்த நூல் வந்து இப்பதான் வந்து நமக்கு தமிழ்ல கிடைச்சிருக்கு. தோத்தாத்திரி அவர்கள் வந்து மொழியாக்கம் செஞ்சிருக்காரு. அலைகள் வெளியிட்டு வெளியிட்டிருக்க. நம்ம கூட இது வந்து ஒரு அறிமுகமாக ஒரு பார்த்தோம். கண்டிப்பாக அதுவும் அத்வைதம் போன்ற கருத்துக்கள் மேலோங்கி இருக்கின்ற நமது நாட்டில் வந்து லெனினுடைய இந்த பொருள் முதல்வாத அனுபவ விமர்சன நூல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அத்தியாயமா படிக்கணும். எப்படி நம்ம அந்த நூல் எடுத்து இதுல பாக்குறோமோ அது போல அதிகமாக பார்க்க வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக அது வந்து நமக்கு மற்ற மேலை நாடுகளை விடும் மற்ற நாடுகளை விடும் இந்த அனுபவ விமர்சனம் என்ற நூல் வந்து நமக்கு மிகவும் பொருத்தமான நமக்கு தேவையான நூலாக இருக்கிறது. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் இது மாதிரி தொடர் வகுப்பாக எடுத்து கூட நான் நடத்தலாம், இல்லைன்னா தொடர்களை வச்சு நிச்சயமாக நம்ம பயிலரங்களை நடத்தணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அரசியல் பொருளாதாரத்தை ஒண்ணா பேசிட்டு வர முதல்ல தத்துவத்தை பேசி முடிச்சுட்டாரு. அதை நம்ம சுருக்கமா பார்த்துட்டோம். இப்ப அரசியல் பொருளாதாரத்துல இந்த திருத்தல்வாதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னு வராது. இந்த லெனின் காலத்தில் நிகழ்ந்த பொருளாதார வளர்ச்சியை மிகைப்படுத்தியும் பெருவீத தொழில் சிறுவீத தொழிலை விட அகற்றி விடவில்லை. இந்த பெருவீத தொழில் வந்து சிறுவீத தொழில் அகற்றிவிடும் தான் மார்க்சியம் சொல்லுது. ஆனா அப்படிலாம் அகற்றி விடவில்லை. அதே போல மார்க்ஸ் குறிப்பிடுகின்ற இந்த பொருளாதார நெருக்கடி எல்லாம் இப்ப வரதே இல்லை. முதலாளித்துவ நெருக்கடியால் முதலாளித்துவம் பொருளாதார நெருக்கடியால் முதலாளித்துவம் அழியும் என்கின்ற அந்த அழிவு கோட்பாடு கூட இன்னைக்கெல்லாம் வந்து செல்லாதாகிவிட்டது அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. இது வந்து தவறானது அப்படின்னு லெனின் என்ன சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, தொழில்துறையில் மட்டுமின்றி விவசாயத்திலும் சிற்றளவான உற்பத்தியை விட பெருவித உற்பத்தியே வந்து வர்த்தக வழியிலும் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்குது. உண்மையில் வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் உண்மை தவிர இவர்கள் குறிப்பிடுகின்ற தகவல் வந்து பொய். இந்த தகவல்கள் எப்போதுமே இந்த திருத்தல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, இந்த தகவல்களை திருச்சி மாத்திதான் வேலை வைப்பாங்க. அதை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ காலமே மாறி போனது மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பாக அவர்கள் திருத்திய தகவலாக தான் இருக்கு. உண்மை தகவல்கள் வந்து மார்க்சியத்துக்கு எதிராக வர்க்க சமூகம் இருக்கும் வரை மார்க்சியத்துக்கு எதிராக உண்மை தகவலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக புதிய நிலைமை வந்தால் புதிய நிலைமையை கேட்டபடி நம்ம பதில் கொடுக்கலாமே தவிர நிச்சயமாக பதில் நம்மிடம் இருக்கிறது. இந்த பொருளாதார நெருக்கடி வந்து கடந்த அளவுக்கு உரிய விட்டது அப்படி சொல்றது வந்து கிடையவே கிடையாது. செழிப்பை தொடர்ந்து நெருக்கடிகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து நெருக்கடி என்பது பொருளாதார நெருக்கடி தொடர்ந்து ஒரே மாதிரிலாம் என்னைக்குமே இருக்காது. அது ஒரு வட்டம். அது ஒரு செழிப்பான காலம் இருந்ததுன்னா அந்த செழிப்பை தொடர்ந்து கண்டிப்பாக நெருக்கடி என்பது வந்துட்டு இருக்கு. அந்த மார்க்ஸ் ஏங்கல்ஸ் காலத்துல வந்து 5 ஆண்டு 10 ஆண்டு அது மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து இடைவெளி விட்டு வருது. ஆனா வந்து அதோடைய பெரிய மற்ற எல்லா துறைகளையும் இணைத்து கொண்டு நெருக்கடியாக அது வருது. அதனால வந்து நெருக்கடி வந்து பொருளாதார நெருக்கடி வந்து பொருந்தாது. ஏகாதிபத்திய கட்டத்துல இந்த உலகமய கட்டத்துல பொருந்தாது என்பது கிடையவே கிடையாது. இப்ப நம்ம 2008 கூட நம்ம பார்த்தோம், வந்து வளர்ச்சியடைந்த நாடுகள் வந்து பொருளாதார நெருக்கடிலாம் வந்தது. அது பெரிய அளவுல இல்லைன்னாலும் அது ஒரு நீண்ட நெடிய போராட்டமாகும். பல நாடுகளே கிரேக்கம் போன்ற நாடுகள்லாம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அளவுக்கு அந்த பொருளாதார நெருக்கடி இருந்தது என்பது உண்மை. முதலாளித்துவ உற்பத்தியின் உள் முரண்பாட்டின் வெளிப்பாடு தான் இந்த பொருளாதார நெருக்கடி. இது வந்து யாரோ கண்டுபிடிச்சு மார்க்ஸ் ஏதோ மூலதன நூல்ல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அதனால ஜோசி மாதிரி சொல்லிட்டாரு வந்து ஆகணும்ன்றதெல்லாம் இங்க இல்லவே இல்லை. அவர் தான் சொந்த கருத்தாக எதுவுமே படைக்கவில்லை. அவர் வந்து முதலாளித்துவனுடைய உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய உள் முரண்பாட்டினுடைய வெளிப்பாடு தான் பொருளாதார நெருக்கடின்னு சொல்லியிருக்காரு. தவிர நீங்க எவ்வளவு தூரம் வளர்ச்சி பெறுகிறது முதலாளித்துவ உற்பத்தி முறை அதீத வளர்ச்சி பெறுகிறது என்றால் பொருளாதார நெருக்கடி அதிகமா வருகிறது என்பதுதான் சிக்கல். இப்போ வந்து நம்ம வந்து மறு உற்பத்தின்னு சொல்லுவோம், விரிகிற மறு உற்பத்தின்னு எடுத்துக்குவோம். இப்போ மறு உற்பத்தி நிகழ்கிறது என்றால் அதனுடைய முரண்களும் மறு உற்பத்தி செய்கிறது. இந்த மூலதன வளர்ச்சி என்பது முரணையும் சேர்த்துதான் எடுத்துட்டு போறதே தவிர அந்த முதலாளித்துவத்தில் உள் முரண்பாடு என்பது முதலாளித்துவ உற்பத்தி முறைக்குள்ளே தீர்க்க முடியும் என்பது முடியவே முடியாது. கண்டிப்பாக அது சமூக மாற்றத்தில் தான் அந்த முரண் வந்து சமூக மாற்றம். இந்த தனிச்சொத்துடைமையை அழிக்கும் போது மட்டும்தான் தீர்க்க முடியுமே தவிர அது வரைக்கும் அது தீர்க்காது. அதனால கண்டிப்பாக அது வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும்.
குறிப்பிட்ட நெருக்கடிகளின் வடிவங்களும் வரிசை முறைகளும் மாறுகின்றன. இதை வைத்துக்கொண்டு திருத்தரவாதிகள் உண்மை நிலைக்கு மாறாக தவறாக சித்தரிக்கின்றனர் அப்படின்னு வந்து லெனின் சொன்னாரு. அப்புறம் முதலாளித்துவ வந்து கார்டல்களாகவும் இந்த ட்ரஸ்டுகளாகவும் வளர்ச்சி அடைந்த உற்பத்தி ஒன்றுபடுத்தினால் மிக உற்பத்தி வரல, ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்றோம்ல, அதெல்லாம் இப்ப வராது. உற்பத்தியின் அராஜகம்லாம் வந்து தடுக்கப்பட்டு விட்டது, திட்டமிட்ட பொருளாதாரம் நடத்தப்படுகிறதுலாம் சொல்லுவாங்க. இப்ப கார்டல் எல்லாம் ஒரு திட்டமிட்ட பிறகு தான் நிச்சயமாக முதலாளித்துவ உற்பத்தி முறை என்பது எல்லாமே சந்தையை தேடி சந்தையை நோக்கி உற்பத்தி செய்கிறதா. அதனால அதை வந்து மிகை உற்பத்தியையோ இந்த உற்பத்தி அராஜகம் என்கின்ற மூலதன நன்னூலில் குறிப்பிட்ட இந்த வார்த்தைக்கு பொருந்தாத வகையில் நடக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அது நம்ம என்ன வரிசையில் அங்க சொல்லப்பட்டிருக்கின்றதோ கால நீட்டிப்பு வேணா இருக்குமே தவிர அந்த வரிசைப்படியே அந்த நெருக்கடி அது சந்தித்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா இந்த நெருக்கடி சாதாரணமா இல்லை. இந்த விளைவாக தொழிலோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குவதும் கடுமையாக்குவதும் நின்று போகவில்லை. இந்த 2008 நம்ம பார்த்தோம் எத்தனை பேர் புதிதாக படித்து முடித்தவர்கள் வேலை கிடைக்காம இருந்தது. நிறைய பேருக்கு வேலை, இந்தியாவை கூட வேலை, நிறைய பேர் வேலை இழந்தார்கள். அதனால சாதாரண விஷயமே இல்லை. இந்த முதலாளித்துவருக்கு தொழிலாளர்களுக்கு இடையே இந்த பகை என்பது கண்டிப்பாக அதிகமரித்து கொண்டுதான் இருக்கிறதா. நம்ம வந்து சம்பளம் அதிகமா கொடுக்கிறார்கள் என்பதெல்லாம் கால மாற்றம் தான், இல்லைன்னு சொல்லல. அதே போல பிரச்சனையும் பெரிய அளவுக்கு வருகிறது என்பதை நிச்சயமா மாற்றக்கூடாது. அதனால செழிப்பு காலத்தை தொடர்ந்து நெருக்கடி வருகிறது என்பதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. மார்க்ஸ் காலத்தில் காணப்பட்ட புதிய வளர்ச்சி வந்து முன்வைத்து மார்க்ஸ் வந்து வளர்ச்சி வந்து சின்ன முதலாளித்துவம் வளர்ச்சி ரொம்ப குன்றியதா இருந்தது. ஆனா இப்ப வந்து நல்ல பெருசா வளருது இல்ல. அதனால மார்க்ஸ் காலத்தில் காணப்படாத புதிய வளர்ச்சியை முன்வைத்து இந்த திருத்தவாதிகள் தனது வேலையினை ஆரம்பிச்சாங்களே, இதையும் வந்து இதை வந்து லெனின் வந்து முறியடிச்சார். இப்ப நம்ம வந்து ரெண்டை பார்த்துட்டோம். மூணாவது வந்து அவர் வந்து அரசியல் துறையை பார்ப்போம் தான் அவர் வந்து சொல்றாரு. அதுதான் நம்ம வந்து சோசியலிசம் பகுதி நம்ம சொல்லலாம். இப்ப வந்து சோசியலிச பகுதிக்கு வந்துடுறாரு. இதுல வந்து திருத்தல்வாதம் என்ன செய்தன, முந்தைய நிலைமை வந்து நிலப்பூர்வ காலத்தில் இருந்தக்கூடிய முடியாட்சி என்பதெல்லாம் வேற. அதெல்லாம் வாங்கி குடியாட்சி வந்தது, அந்த வளர்ச்சி நிலையில வந்ததுல வாக்குரிமை எல்லாம் வந்ததுல இது வந்தோடனே அவங்க திருத்தல்வாதிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த புதிய மாதிரி, அதாவது மார்க்ஸ் காணாததாக நினைச்சுக்கிறாங்க, மார்க்ஸ் சொல்லாததாக இவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க தெளிவாக தான் தெரிஞ்சுச்சிருக்கோம். அரசு உலர்ந்து விடும், அந்த அரசு வந்து தேவையற்று போய் விடும் என்கின்ற வரைக்கும் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது வந்து ஜோசியம் மாதிரி எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த உள் முரண்பாட்டின் தீர்ப்பு எந்த தேவையின் அடிப்படையில் இவை தோன்றியதோ, மதம் கூட அரசு உலர்ந்து விடும்போது மதமும் மறைந்துவிடும், முழுமையாக மறைந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாமே அவர்கள் விருப்பம் சார்ந்து அகநிலையிலிருந்து உருவானதல்ல, புறநிலையிலிருந்து அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி உருவாவதற்கான புறநிலை என்ன இருந்ததோ அந்த புறநிலை முழுமையும் அங்கு அகற்றப்படும் போது நீங்கப்படுவது கண்டிப்பாக இந்த அரசு உணர்ந்துவிடும், அந்த மதம் பிரதிபலிப்பு தன்மை இல்லாமல் மறைந்துவிடும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து அரசியல் துறை என்று சொல்லக்கூடிய இந்த சோசியலிச பகுதிக்கு வருவோம். இப்ப என்ன ஆச்சுன்னா, அரசியல் சுதந்திரம், ஜனநாயகம், அனைத்து மக்களின் வாக்குரிமை போன்றவை கிடைத்துள்ள நிலைமையில் வர்க்க போராட்டம் தேவையற்றதாகிவிட்டது. அரசின் வர்க்கத்தன்மையே நீங்கிவிட்டது. ஏன்னா எல்லாரும் வாக்களிக்கிறோம்ல, நம்ம வாக்களிப்பின் மூலமாக நம்மளோட கருத்து சொல்ல முடியும்னால இந்த சுரண்டல்வதற்கு எதிரான இது நம்ம வாக்களிப்பின் மூலமாக செய்திட முடியும் அப்படி வந்ததுனால இப்ப வந்து அரசனுடைய வர்க்க சார்பு மறைந்து விட்டது அப்படிலாம் அவங்க வந்து சொல்றாங்க. இதுல எந்த குற்றமே கிடையாது. இது கூட புதுசு இல்ல. இது வரைக்கும் மிதவாதிகள் இது வரைக்கும் கூறியதுதான். இது புதிய நிலைமை வந்தோடனே பழைய கருத்தை இந்த புதிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொண்டாந்துருவாங்க, அவ்வளவுதான். பழைய மிதவாதிகள் என்ன சொன்னாங்களோ அதைதான் திரும்ப திரும்ப வந்து இவங்க எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதனால இது எவ்வளவு தூரம் வந்தாலும் இந்த புதிய இளைஞர்களாக இருக்கக்கூடிய மார்க்சியத்தில் புதிதாக வந்து கொண்டிருக்கிற கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கருத்துக்கள் வந்து கண்டிப்பா திசை திருப்பக்கூடியதாக இருக்கும். அதனால மார்க்சியத்தின் அடிப்படையை கொண்டு இதற்கான விளக்கமும் விமர்சனம் கண்டிப்பாக வைக்க வேண்டிய நிலையில தான் நம்ம இருக்கோம். அதனை எந்த வகையிலும் மார்க்சியத்தை நம்ம வந்து கைவிட முடியாது என்பது அல்ல. மார்க்சியத்துக்கு எதிரானதை கண்டிப்பாக நம்ம விமர்சனம் மூலமாக விமர்சிப்பதன் மூலமாக மட்டும்தான் மார்க்சியத்தின் அடிப்படையில் நம்ம ஊன்றி நிற்பவர் அவன் கண்ணோட்டம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக திருத்தல் போக்குகளை எதிர்த்து முறியடிக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும். மிகவும் உயர்ந்த ஜனநாயக குடியரசு என்று கூறப்படுகிற நாடுகளிலும் இக்குடியரசு வர்க்க ஒடுக்குமுறை அமைப்பு தான். இது நாடாளுமன்றம் சொல்லக்கூடியதுல எல்லாமே நம்ம அதனோட செயல்பாடு நம்ம பார்க்கும்போது இது ஒரு வர்க்க ஒடுக்குமுறையா தான் இருக்கிறதே தவிர இது அனைவருக்குமான ஜனநாயகத்தன்மை பெற்றதாக இருக்கவில்லை என்பது நம்ம இன்னைக்கு பெரிய நாடுகள்ல இருந்து சின்ன நாடுகள் வரைக்கும் எல்லா நாடுகளையும் நம்ம பார்த்தாச்சு. முழுமையான ஜனநாயகம் என்று கருதக்கூடிய அனைத்து நாடுகளையும் நம்ம பார்த்துதான் அது நாடாளுமன்றம் என்பது கண்டிப்பாக புரண்டும் வர்க்கத்தின் சார்பான விஷயம் தான். இந்த முதலாளித்துவ நாடாளுமன்றம் என்று உழைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த முதலாளித்துவ அமைப்புக்கு
சார்பானதாக தோன்றியதுதான் இந்த நாடாளுமன்றம். அதனால அது கண்டிப்பாக முதலாளித்துவ அமைப்புக்கு தான் சேவை செய்யும், நமக்கு சேவை செய்யாது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, முதலாளித்துவ ஜனநாயகத்தின் உள்ளார்ந்த இயக்கவியலை இந்த திருத்தல்வாதிகள் புரிந்து கொள்ளவில்லை. இந்த திருத்தல்வாதிகள் சில நேரத்துல தெரிஞ்சும் சொல்லுவாங்க, தெரியாமையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க தெரியாம செய்யறாங்க. ஏன்னா அந்த முதலாளித்துவ ஜனநாயகத்தின் உள்ளார்ந்த இயக்கவியல் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் இப்படி அவங்க பேசியிருக்க முடியாதுன்னு வந்து லெனின் வைக்காரு. வர்க்க முரண் என்பது யாருடைய கண்டுபிடிப்பும் அல்ல. முந்தைய சொன்னது போல இது கண்டிப்பாக இது யதார்த்தத்தின் பிரதிபலிப்பாக தான் இருக்கிறத தவிர இது யாரும் வந்து அகநிலையால் உருவாக்கப்பட்டது அல்ல. முதலாளித்துவ உற்பத்தி முறையிலிருந்து அதன் உள்முறை பிரித்திட முடியாது. நீங்க வந்து சில பேர்ல என்ன சொல்லுவாங்க, வளர்ச்சி அடைந்தா குறைந்ததுமான தெரியும். நமக்கு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பிரச்சனைகள்லாம் குறையும் போது இருக்கும், உள்முரண்பாடு இல்லாத மாதிரி இருக்கும். காலம் நீட்டிக்கும் போது அந்த நீட்டிப்பு நமக்கு இல்லாதது போல் காட்சி தருகிறது தவிர, ஆனா உள்ளார்ந்து அந்த முரண்பாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது முழுமையாக அளவு மாறுபாடு, பண்பு மாறுபாடு போல அது அப்படியே வளரும் போது ஒரு கட்டத்தில் வெடிக்கத்தான் செய்யும். அதனால் தவிர்க்க முடியாது. அந்த முதலாளித்துவத்தின் உள் முரண்பாட்டை முதலாளித்துவ உற்பத்தி முறைக்குள் இருந்து நிச்சயமாக நீக்க முடியாது. அது வந்து கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அது வெடிக்கவே செய்யும். அப்புறம் என்ன சொல்ற, திருத்தல அதன் தவிர்க்க முடியாது இருப்பதற்கு காரணம் இருக்குதா அப்படின்னு கேட்டானா இருக்குதுன்னு அப்படி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பல இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன். இங்க ரொம்ப தெளிவாகவே வச்சிருப்பாரு. முதலாளித்துவ நாடுகளில் பாட்டாளி வர்க்கத்துடன் கூடவே பெரிய அளவில் குட்டி முதலாளித்துவ பகுதியினர் எப்பொழுதும் இருந்து வருகின்றனர். நிச்சயமாக நமக்கு வந்து விவசாய பகுதியிலும் மற்ற பகுதியிலிருந்து தான் வருவாங்க, படிப்பாளி பகுதியில தான் வருவாங்க. அவர்கள் எல்லாமே குட்டி முதலாளித்துவ சிந்தனை உடையவர்களா தான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் வரும்போது குட்டி முதலாளித்துவ சிந்தனை தான் இருப்பாங்க. கட்சி தான் அவர்களுக்கு வந்து பாட்டாளி வர்க்க சிந்தனையை வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்கள் வரும்போது மார்க்சிஸ்ட் ஈர்ப்பின் படி உள்ள வந்துருவாங்க. ஆனா அவர்கள் அதில் தெளிவு உடனே அவர் தானாக தெளிவுபட்டுவார்கள் சொல்லிட முடியாது. அதனால கண்டிப்பாக அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டியது வந்து நிச்சயமா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடமையும் பொறுப்பாகவும் இருக்கு. தொழிலாளர் கட்சி குட்டி முதலாளி உலக கண்ணோட்டம் திரும்ப திரும்ப தலை தூக்குறதுக்கு காரணம் இது நிச்சயமாக வந்துகிட்டு தான் இருப்பாங்க. ஒரு தடவைலாம் இல்லை. நம்ம வந்து கட்சி திட்டத்தின்படி அவர்கள் வந்து அடிப்படை உறுப்பினர்கள்லாம் நம்ம வளர்த்தெடுப்போம். ஆனா வளர்த்தெடுத்து ஒண்ணு வர 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 புதியவர்கள் வருவாங்க. புதியவர்கள் வருபவர்கள் எல்லாமே பெரும்பான்மையாக குட்டி முதலாளித்துவம் தான் இருப்பாங்க. அதனால இதை தவிர்க்க முடியாது. மேலும் இதை இயற்கையேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை அவர் சொன்னதை நிச்சயம் நான் வந்து வகுப்பு சுருக்கமா எடுத்தாலும் இதை நம்ம பயன்படுத்தணும்னு நான் நினைச்சேன். அதனால மேலும் இது இயற்கையே என்று கூறியுள்ளார். பாட்டாளர் புரட்சி நிகழும் வரை இது தொடரும். அதனால் இதனை எதிர்கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சி தமது பயணத்தை தொடர வேண்டும். அதனால இது மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாது. பாட்டாளி வர்க்கம் வந்து புரட்சிகரமானவர் சொன்ன உடனே அப்படியே பாட்டாளி வர்க்கத்தில் இருக்க அனைவரும் உடனே புரட்சிகரமானவர் ஆகிடுவாரெல்லாம் கிடையாது. நாம் தான் வந்து பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி பயிற்சி கொடுக்கும்போது முன்னணி தோழர்களா இருப்பவர்கள் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனா முன்னணி தோழர்களை பார்த்து பின்னால் இருக்கக்கூடிய நிறைய பேர் வருவாங்க. ஆனா முன்னணி தோழர்களை உருவாக்குவதுதான் முதல் கடமை. அந்த முதல் கடமை செய்துவிட்டா பின்னால் உள்ள கடமை நமக்கு எளிமையா இருக்கும். ஆனா எல்லாருமே வந்து தெளிவுபட்டு விடுவார்கள், நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. லெனின் கூறியபடி குட்டி முதல் வர்க்கத்தின் சிந்தனை கட்சிக்குள் தலைத்தூக்குவதை தவிர்க்க முடியாது. அதனை எதிர்கொண்டுதான் கட்சி தனது பயணத்தை தொடர வேண்டும். மேலும் வர்க்க போராட்டத்தின் வழியில் தான் பாட்டாளி வர்க்கத்தின் நண்பர் யார், பகைவர் யாரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் தெளிவில் இவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் வந்து நேர் பாதையில கம்யூனிஸ்ட் நான் நடத்துறேன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. திருத்தல்வாதிகளை ஒழித்த பிறகே வர்க்க போராட்டத்தையும் புரட்சியும் நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு. கண்டிப்பாக இது ரெண்டும் இணைஞ்சதுதான் நடத்த முடியும் தவிர தனித்தெல்லாம் நடத்த முடியாது. திருத்தல்வாதத்தை எதிர்த்து புரட்சிகர மாசி நடத்துகிற சித்தாந்த போராட்டம் இறுதியில் வெற்றி தரும் என்று கூறி இந்த சிறிய கட்டுரை வந்து அவர் முடிக்கிறாரு. நமக்கு வந்து தெரிஞ்சதுதான், நான் முந்தைய சொன்ன மாதிரி இந்த திருத்தல்வாதம் இப்ப சொன்னதுதான். திருத்தல்வாதம் கலைப்பாதைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து தெளிவா நேரடியாக ஒரு புரட்சியை நோக்கியும் சமூக மாற்றத்தை நோக்கி செய்வோம்லாம் சொல்லவும் முடியாது. கண்டிப்பாக அந்த இதுதான் நம்ம எப்படி நண்பன் யார் பகைவன் யார் என்பது எல்லாம் நாம் செயல்பாட்டின் மூலமாக தான் முழுமையாக குட்டி முரடத்தவங்க இருந்தாலும் அவர்கள் எதிர்நிலைக்கு செல்ற வரைக்கும் நம்ம கூட பயணிப்பார்கள். அது ஒன்றும் சிக்கல் கிடையாது. அவர்கள் அந்த குட்டி முரள சிந்தனையில் உள்ள மாட்டும் போது மட்டும்தான் நமக்கு சிக்கலை தவிர மற்றபடி அவர்கள் வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கு தள்ளப்பட்டவர்கள் தான். அவர்கள் சிந்தனையை பழைய சிந்தனை தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் அவர்கள் பாட்டாளிகளுடன் இணைந்து செயல்படும் போது அந்த குட்டி முரள சிந்தனையிலிருந்து விடுபட்டு பாட்டாளிகளாக அவர்கள் உணர்வு பெறும்போது நமக்கு பிரச்சனை தரும். ஆனா அதனால இந்த முழுமையாக இந்த திருத்தல் போக்குகள் எல்லாம் பதில் கொடுத்து வென்று விட்டு நம் கட்சி நடத்துவோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக நம் கட்சி நடத்தும் போது செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே இப்படித்தான் நம்ம இதை சாதித்து முடிக்க முடியும். அதே போல சில பேர் சொல்லுவாங்க, கட்சி நாங்க வந்து பலவீனமாக இருக்கிறோம், நாங்க கட்சி பலம் பெற்ற பிறகு பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க முடியுன்றாங்க.
பிரச்சனை சந்திப்பதன் மூலமாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதுக்கு பிரச்சனை சந்தித்து அதற்கு தீர்வு அளிப்பதன் மூலமாக தான் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி பெற முடியுமே தவிர வளர்ச்சி என்பது தனியாக எங்கேயோ நடைபெற்று அந்த வளர்ந்த கட்சியை வந்து அப்புறம் நடைமுறைக்கெல்லாம் நம்ம கொண்டு வரது கிடையாது. நடைமுறையில் தான் அது கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். அதனால இந்த திருத்தல்வாதத்தை எதிர்கொள்வதற்கு திறம் பெற்றவர்களாக நாம் இருக்கும் போது நிச்சயமா அவர்களை வென்றெடுத்து நிச்சயமாக மார்க்சிய வழியில் நம்ம செல்வோம். உழைப்பாளர்களுக்கான உலகை நம்ம கண்டிப்பாக பெறுவோம் என்று கூறி இன்றைய 2ஆம் வகுப்பை நான் வந்து முடித்துக் கொள்கிறேன்.